அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் அருள்கண்ணன் அவர்களுடைய இன்டர்வியூ ஒன்று எடுத்து போட்டோம். வெறும் 350-400 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. ஆனால் 1.2K அந்த அளவுக்கு ஓடி இருக்கு. அதனால ஒரு மாதம் கழிச்சு இப்போ மறுபடியும் அண்ணன் அருள்கண்ணன் அவர்களை ஒரு பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்கோம். வாங்க அண்ணன்ட்ட சில கேள்விகள் இருக்கு, கேட்போம். வணக்கண்ணே. வணக்கண்ணே. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அங்கே நடந்த நிகழ்வுகள் நீங்கள் எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நாம் தமிழர் கட்சி செயல்பாடுகள் எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த களம் எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி இந்த வெண்மணி வலையொலி இத்தனை பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இது வந்து நம்ம நாவனதுலேயே முதன்மையான ஒரு தமிழ் தேசிய வலையொலியாக இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் 1 வலையொலியாக மாறுறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும். யாராருக்கோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்த்துட்ருக்கோம். தெண்டு கொட்டாய் விக்கி, பேசு தமிழா பேசு போன்ற வலைவலிக்கு துரோகிகளுக்கு நம்ம வளர்த்துட்டு அவங்கள அழகு பார்த்தோம். இது களத்துலேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, களமடையக்கூடிய ஒரு போராளி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது நமக்கு பெரிய பெருமை. அது உங்களால் முடிஞ்ச சிறு உதவின்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். அதை பண்ணி இந்த வலைவலி மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. சொல்லுங்கண்ணா. ஈரோடு கிழக்கு எப்படி களம் இருக்கு? இப்போ 5ஆம் தேதி நாளைக்கு வாக்குப்பதிவு. இதுவரையிலும் எப்படி இருந்துச்சு அந்த களம்? அந்த களத்தில் நடக்கிற அன்னன்னைக்கு ஒரு தகவலை நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் இருக்கோம். மிக சிறப்பாக இருக்குது. ஆனால் அங்கே களத்தில் வேலை செஞ்சதுன்னு நாம் தமிழர் கட்சி தான் மட்டும்தான் வேலை செய்யுது. மற்றவங்க எல்லாம் கணக்கு பார்த்து அந்த பணம் கொடுக்கறது தான் திமுக ரெடியாக இருக்குது. ஒரு தேவாலயத்தில் நம்மளோட துண்டறிக்கையை கொடுத்து அண்ணனோட நம்ம கட்சியோட கொள்கையை கொடுத்துட்ருக்கோம். அது கேவலமான ஒரு திராவிட இயக்கம் வந்து நம்மளை பற்றி உருவ கேலி செஞ்சு அவதூறுகளை பரப்பி அது ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குது. நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ திராவிட கட்சி வந்ததுன்னா என்ன பண்ணுவேன், என்ன பண்ணியிருக்கும் திராவிடம் இந்த தமிழகத்தில் அப்படின்னு சொல்லில நீ எடுத்து கொடுத்துக்கணும். இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்த ஒரு லட்சணமாங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்றாங்க. இவ்வளவு கேவலமா அந்த மண்ணு உருவாக்குனதான் மண்ணா தெரியுது. பெரியார் மண் இல்லடா, பெரியாரே எங்களுக்கு மண்ணு. அண்ணன் சொன்ன மாதிரி அது எல்லாமே மண்ணாக தான் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. ஒன்றும் ஒரு இல்லை, அதுதான் அவங்க திமுகவுக்கு வாக்கு கேட்டிருந்தா கூட தப்பு இல்லை, அது செய்யலாம். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் மீதான ஒரு அவதூறான குற்றத்தை அதுல எழுதி அதை அச்சடிச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு, அதுவும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பரப்புரை செய்யற இடத்துலயே அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பிரச்சனை அதிகமா ஒண்ணுகிட்டே இருக்கிறது. ஒரு வெங்காயம் உரிக்க ஒண்ணும் இல்ல. அந்த என்ன சொல்றாருன்னா ஓமையை சொல்றாரு. அந்த திராவிட தத்துவத்துல ஒண்ணுமே இல்ல, உரிக்க வெங்காயம் மாதிரி போயிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. என்கிட்ட இருந்து அணுகுட்டுங்கிறாரு. கருத்தியல் மாதிரி வெடிச்சு எந்த அளவுக்கு தரக்கூடிய ஒரு கருத்தியல், அதுக்காக ஒரு ஓமையா சொல்றாரு. அதை வந்து அணுகுண்டு குண்டு வெறிய போறாருன்னு ஒரு வழக்கை தொடர்ந்து, சமூகத்துக்கு ஆபத்தா பேசுறாருன்னு ஒரு வழக்கை தொடர்ந்து, பெட்ரோல் குண்டு கேசுன்னு தீக்காவில் உள்ளவன் சொல்றான். பெட்ரோல் குண்டு கேசு வழக்கு கிடையாது. நாங்க இதுவரையும் போட்டிருக்கோம். நாங்க வந்து கொஞ்ச நாள் அமைதியா இருக்கோம், மறுபடியும் நாங்க போடுவோம். அவன் ஒருத்தன் வாக்கு மூலமா கொடுத்துட்டு போறான். இன்னைக்கு நைட்டு நான் பெட்ரோல் கொண்டு வீசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவங்க மேல என்ன வழக்கு போட்டாங்கன்னு இன்னும் எந்த தகவலும் இல்லை. அது அப்படித்தான். நமக்கு எதிராக தான் காவல்துறையும் அரசும் இருக்கு. மக்கள் எப்படி இருக்காங்க? மக்கள் நம்ம பக்கம் தானே இருப்பாங்க. கண்டிப்பா பொதுமக்கள் நம்ம பக்கம். அரசியல் வந்து இப்ப அண்ணன் சாதாரண ஒரு திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி இருந்த மக்களை ஒரு அரசியல் படுத்தி, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம் எந்த அளவுக்கு நம்ம தமிழ் தேசியத்தை அழிச்சு ஒழிச்சு நம்ம மொழிய இனத்தை இப்ப விளிம்பு நிலையில இருக்கு, கடைசி கட்டத்துல இருக்கு. இப்ப நம்ம முடிச்சுக்கிட்டா மட்டுமே நம்ம தமிழை ஓரளவுக்கு கொண்டு போகலாமே தவிர, இப்பயும் நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மெல்ல மெல்ல அழியும். அதுதான் உண்மை. அது மக்கள், ஈரோடு மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. அது பெரியார் மண் இல்லை. இப்ப பணம் அதிகமா அதிமுக காரங்களுக்கு தான் அதிகமா பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப திமுக காரங்களுக்கு 300 ரூபா கொடுத்த அதிமுக காரங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்களாம். கொடுத்தா யார் சொல்றான்னா, நம்ம தமிழ பாண்டியன் இருக்காருல்ல, அவரு அங்க போட்டிடுறாரு. அப்படியா? ஆமா, அவரு போட்டிடுறாரு. அவர் ஏன் போட்டிடுறாருன்னு சொன்னதுதான் பெரிய விஷயம். என்னன்னு சொன்னாரு? சீமானுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கணும். ஏன்னா சீமான் வந்து பெரியாரை விமர்சிக்கிறாரு. அவர் பெரியாரிஸ்ட்ங்கிறதே இப்பதான் நமக்கு தெரியுது. அதானே அவரு நான் தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில இருந்து பரப்புரையில இருந்து எல்லாம் கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அவர் ஒரு ஆள்
போட்டி போடுறாருன்னு நீங்க சொல்லிதான் பாக்குறேன். இல்ல முந்தாள் ஆதன் தமிழ்ல அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டி இதுலதான் தெரியும் அவர் போட்டிடுறாரு அப்படின்னா. அது ஏன் போட்டிடுறாருன்னா சீமானுக்கு தக்க பாடத்தை போட்டு நான் கூட பயந்துட்டேன் டக்குன்னு. சரி திமுக தான் அண்ணனுக்கு டஃப் கொடுக்குன்னு பார்த்தா தமிழா பாண்டியன் வேற களத்துல இருக்காரு, எப்படி நம்மளால அண்ணன் எப்படி பிரச்சாரம் செய்வாரு அப்படின்னு பயந்துட்டு. அதையும் தாண்டி திருமுருகன் காந்தி வேற தப்பு கொடுக்குறாரு. ஆமா திருமுருகன் அவர் வேட்பாளர் கூட இல்லைங்க, அவர் வந்து ஏதோ திமுக வந்து வேலை செய்யறாருன்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அவர் கட்சி சார்பா ஒரு இயக்க சார்பா ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. தமிழா பாண்டியன் நிக்கிறாரு. அவர் ஏன் நிக்கிறாருன்னா சீமானுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. போய காமெடி பீஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். அதுல என்ன காமெடினா அவரு என்ன சொல்றாருன்னா, நான் போய் திமுக திட்டுறேன் அதை எல்லாரும் ரசிக்கிறாங்க. அவரு ஒரு பெரியாரிஸ்ட், அவரு திமுக திட்டுறாராம், அத மக்கள் எல்லாம் ரசிக்கிறாங்க. அப்ப திமுக திட்டினா எல்லாருமே ரசிக்கிறாங்கன்னு சொல்ல வர அவரு சொல்றது. அதாவது ஒரு பெரியாரிஸ்டே அவரோட வாயிலிருந்து அப்ப திமுகவை மக்கள் எல்லாம் வெறுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சொல்லணும்னா அதுல அரசியல் இருக்கு, நம்ம வந்து எட்டு கட்டி பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே சொல்றாரு, ஒரு பெரியாரிஸ்டே சொல்றாரு, நான் திமுக திட்டுறேன் எல்லாரும் மக்கள் ரசிக்கிறாங்க. அதான் நான் திமுகவை ஜெயிச்சு வெற்றி பெறணும். ஆனா அது வந்து பணத்தால் மட்டும்தான் அது வெற்றி பெற முடியுமே. அவர் தான் சொல்றாரு, கொள்கையை சொன்னாரு. மக்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து அதிகப்படியா பணத்தை செலவு பண்றாங்க திமுக, அதன் மூலம் தான் அவங்களுக்கு வாக்கு வரும். பொறுப்பாளர் கொண்டு போய் மொத்தமா பணத்தை கொடுத்து அதுல இன்னொரு அவர் என்ன சொல்றாருன்னா, அதையும் தாண்டி பணத்தையும் தாண்டி சீமானுக்கு வாக்குகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து திமுகவை அடிக்கிறதுக்கு சரியான ஆளு சீமான் தான் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கறத அவரே அவர் வாய் மூலம் சொல்றாரு. வெளியில சொல்லிட்டாரு. அவரு எதிர்த்து களமாட வந்தது சீமானந்த எதிர்த்து களமாடதான் வந்தாரு. கடைசியா அவரே சொல்றாரு இந்த மாதிரி. அப்போ களம் வந்து ஈரோட்ல நமக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்குன்னு தெரியும். ஆனா மக்கள் வந்து பணத்தை வாங்கிட்டோம் அதுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும்னு நினைக்காம, பணத்தை வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு மாற்றத்துக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அண்ணனுக்கு வாக்கு செலுத்தி இருந்தா கண்டிப்பா வாய்ப்பு சிறப்பா இருக்கும். அடுத்ததாக ஐயா பெரியார் அவர்கள் சார்ந்த கடுமையான விமர்சனத்தை அண்ணன் முன் வச்சிருக்காரு. இதை காரணம் காட்டிட்டு அண்ணன் ஜெகதீச பாண்டியன்லாம் கட்சி விட்டு வெளியேறி இருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதனால பெரியாரை பத்தி இன்னும் முன்னாடியே பேசியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ணா செஞ்சிருந்தா எப்படி நம்ம திராவிடங்கிற ஒரு பேர் வந்து எந்த தொடங்கின கட்சியில இப்ப நம்ம ஆரம்பிச்சதுக்கு பிறகு எந்த கட்சியிலயும் திராவிடங்கிற பேர் வரல. கடைசியா வந்த கட்சி வந்து தேமுதிக தான். அதுக்கு பிறகு எந்த கட்சியும் திராவிடம் வரல. நம்ம அடிச்ச அடி அப்படி. அதே மாதிரி இந்த பெரியார முன்னாடியே போட்டு செவிட்டிலே கொடுத்திருந்தா இப்ப நான் இப்ப வந்து விஜய் கட்சியில வந்து பெரியார வந்து வழிகாட்டியா எடுத்துக்கணும், தலைவரா எடுத்துக்க. அது நம்ம லேட்டா கொஞ்சம். இனிமேல் யாரும் பெரியார வழிகாட்டியாவோ தலையாரவோ எடுத்துக்கிட்டு ஒரு கட்சி கூட தமிழ்நாட்டுல வளர முடியாது, வராது. தமிழ் மண்ணுல அதுக்கு இடமே இல்லை. அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டாரு. சிறப்பு சிறப்பு. இப்ப அதுலயே ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னா, பெரியாரையும் பிரபாகரனையும் நேர் எதிரில் கொண்டு வந்து சீமான் நிறுத்துறாரு, இது வந்து சரியான அரசியல் கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன் நிறுத்தக்கூடாதா? நிறுத்தணும். நமக்கு தலைவர் மேதகு பிரபாகரன், அவங்களுக்கு தலைவர் பெரியாருங்கிறாங்க. வாங்க உங்க தத்துவத்தை எடுத்துருவாங்க, நம்ம தலைவரோட தத்துவத்தையும் எடுத்து வருவோம். வாழ்நாள்ல கடைசி சாவ போற காலத்துல தான் சொத்துக்கு வாரிசு இல்லைன்னு நினைச்சிட்டு தன் வளர்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு மேல வாழ வேண்டிய வயசை போய் அதை மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி அந்த சொத்தெல்லாம் வேலை எழுதி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இறந்துட்டாரு. சொத்தை காவந்து பண்ணணுங்கிறதுக்காகவே அதை கல்யாணம் பண்ணவர். ஆனா நம்ம தலைவர் வந்து தனக்காக ஒரு பைசா சொத்து சேர்க்க வச்சுல, குடும்பத்தையே போர்க்காலத்துல இன விடுதலுக்காக கொடுத்து தமிழ் இனத்துக்காக பெரிய தொண்டாட்டினவர். இவரோட இன்னைக்கு பெரியாரோட சொத்து மதிப்பை பார்த்தீங்கன்னா பல கோடி இருக்கு. நம்ம தலைவருக்காக ₹1 கூட அவர் சேர்த்து வச்சுட்டு போல, தன் பிள்ளைகளுக்காக விட்டு வச்சுட்டு போல. இன்னைக்கு வரைக்கும் அந்த திராவிட கல்லூரிகள்ல நிறுவனங்கள்ல யாருக்கும் இலவசமான கல்வியெல்லாம் கொடுக்கல. அவர் வந்து தொழிலாவே பிசினஸ் தானே எல்லாத்தையும் பார்த்தவர். பெரியார் வந்து எதையும் பிசினஸா பார்த்தவர், சமூக சேவையா பார்த்ததே இல்லை. அவரு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா ₹1 கொடுத்தாதான் ஒரு பேர் வைக்கிறேங்கிறாரு. எதையுமே தொழிலாதான் பார்த்தாரு. ஆமா, கல்வியெல்லாம் நீங்க இலவசமா கொடுக்காம நீங்க இந்த வளர்ந்து வர்ற நாட்டுல நம்ம எப்படி நீங்க பெரிய கல்வி சேவை செஞ்சாரு அப்படின்னு அப்படியே. அதான் ஒரு யாரோ கேட்டாங்க, முட்டை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. சாட்டை துறைமுருகன் சொன்னாரு, எத்தனை கல்லூரி கட்டியிருக்காரு? இல்ல திருச்சியில எந்த கல்லூரி?
இல்ல ஏதோ ஒரு கல்வி பிரச்சனை இருக்கு. இருக்கு. அது என்ன இலவச கல்வி எல்லாம் இலவச கிடையாது. கல்வி இலவச கிடையாது. கல்வி கிடையாதுல்ல. அதுதான் நானும் சொல்ல மக்களுக்கே இலவசம் பண்ண மாட்டான். உங்க கட்சிக்காரங்க திக உறுப்பினரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்களுக்கு குடும்பத்துக்கு இலவசமா அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கதை விடுவாங்க. கடலூர்ல ஒரு கூட்டத்துல போயிட்டு இருக்கும்போது செருப்பு விட்டு எரிஞ்சிட்டாரு. இன்னும் செருப்பையும் குடுயா, அதை எடுத்துட்டு போய் வித்துனால பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் பழைய செருப்பை பிஞ்சு போன செருப்பை எவன் வாங்குறது வரான்? அதெல்லாம் பொய். முழுக்க முழுக்க அப்படியே பிஞ்சு போன செருப்பை எவன் வாங்குறது வரான்? அந்த அவர் இறந்த பிறகு இந்த திமுக அதிமுக வந்து என்ன செஞ்சுச்சுன்னா, அண்ணாதுரையும் கலைஞரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா புதிய புதிய கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவரை சுத்தி. காரணம் என்னன்னா, அவரை வச்சு நம்ம இங்க வந்து கட்டமைச்சுக்கலாம். ஏன்னா அவர் இடத்துல இன்னொரு தமிழரை வச்சிடக்கூடாது. எந்த காலத்துலயும் எந்த சூழ்நிலையும் ஒரு தமிழன் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு அவர் ஒரு பெரிய பிம்பமா கட்டினாங்க. அதுல நிறைய கதைகள் தானே. அதுல வந்து கொஞ்சம் தான் உண்மை, நிறைய கதைகள். இந்த செருப்பு விஷயம்லாம் பெரிய கதை தான். நீங்க ரெண்டாவது இந்த வெண்மணியில் இருந்ததுனால உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மக்கள் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையை சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு தான் இப்போ அந்த கோபாலசாமி நாயுடு போராடி அந்த விபத்து நடந்தது, அந்த கொலைகள் நடந்தது. அதை வந்து அதிகார வர்க்கத்துக்கு சப்போர்ட்டா இருந்து பேசினவர் பெரியார். இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் யார் பக்கம் நிக்கணும்? மக்கள் பக்கம் நிக்காம பெரியாரிஸ்ட் பக்கம் தான் நிக்குது. கம்யூனிஸ்ட காலி பண்ணதே திமுக தான். அதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசா இருக்கும்னா பெட்ரோல் டீசல் வந்து ₹1 ஏறினா கூட சரி, திருப்பூண்டி மேல கூட எல்லாம் எங்க பார்த்தாலும் ரோட்ல அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, மறப்பாங்க. கம்யூனிஸ்ட்னா நமக்கே ஆசையா இருக்கும், இவ்வளவு மக்களுக்காக போராடுறாங்களேன்னு. இப்ப கம்யூனிஸ்ட் போராட்டம் ஒரு கூட்டத்தோட பார்க்க முடியல. தேஞ்சு கழுது நடக்குது. அங்க என்னன்னா ஏதோ 4 பேரு 5 பேரு 2 பேரு அது வந்து எடுபட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மக்களை நோக்கி போக மாட்டேங்கிறாங்க. அது கீழே இருக்கிறவங்க ஏதோ 1 2 செஞ்சா கூட மேல இருக்கிறவங்க வந்து மக்களை ஒருங்கிணைப்ப. சீமான இயங்கலைன்னா நம்ம இயங்குவோமா? ஆமா, சீமான பார்த்து பார்த்து தானே நம்ம அதுக்குள்ள நுழைகிறோம். அப்போ தலைவர்கள் வந்து அதை நோக்கி நகரல, போராட்ட களங்களை நோக்கி அவங்க நகர மாட்டேங்கிறாங்க. கீழே உள்ளவங்க நீங்க போராடினா கூட மேல இருக்க கூப்பிட்டு சொல்லி கட் பண்றாங்க அது. ஏன்னா மேல உள்ளவங்க வந்து திமுக ஏதாவது கோச்சிக்குமோ, நம்ம இதை செஞ்சா திமுக கோச்சிக்குமோ, அதை செஞ்சா திமுக கோச்சிக்குமோ பயப்படுறாங்க. அதனால என்ன கீழே உள்ளவங்க சரி தலைவரே அமைதியா இருக்காரு, நம்ம ஏதாவது பேசி ஏதாவது தவறாயிட போகுதுன்ட்டு கீழே உள்ளவங்க அமைதியாயிடுறாங்க. அதனாலே கட்சி வந்து கரைஞ்சு போச்சு. அது ஒரு வகையில் நல்லதுதான்னு வச்சுங்களேன். அது கரையுது, அதனாலதான் நம்ம வளர்றோம். அது வேற விஷயம் இல்ல. அந்த அடிப்படையில நல்லா வந்திருந்தா நமக்கு இந்த வேலையே இல்ல. அதான் அண்ணனே பலமுறை சொல்லியிருக்காங்க, நீங்களாம் நல்ல அரசியல் பண்ணுங்க, நான் ஏன்டா இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் உண்மை. அடுத்ததா பெரியாரை பத்தி அண்ணன் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட கொள்கை தலைவர் பெரியார்னு சொன்ன விஜய் ரொம்ப அமைதியா இருக்காரு. அதை பத்தி நீங்க உங்களோட பார்வை என்ன? அமைதியா இருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர் ஏன்டா பெரியார கொள்கை தலைவர் ஏத்துக்கிட்டு குழப்பத்துல இருக்காரு. நம்ம யாரோ எழுதி கொடுத்தாலும் படிச்சுட்டேன், இவர் இந்த போல பழக்கிறாரு, நம்ம அதை வச்சுக்குமா இல்ல தூக்கி போட்டுருவோமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அதேமா வரக்கூடிய தேர்தல் எல்லாம் அவர் பெருசா காட்ட மாட்டாங்கன்னு தெரியுது. இல்ல வச்சுக்கவும் முடியாது, தூக்கி போட முடியாது. முன்னாடியே தொட்டாச்சு, அதனால தூக்கி போட முடியாது. வச்சுக்கிட்டாலும் சீமான அண்ணன் நெருங்க முடியாது. ஏன்னா இனிமேலுக்கு சீமான அண்ணன் கூட்டணிங்கிற பேச்சு இருக்காது தாவேக்கா. காரணம் என்னன்னா, பெரியார் அணி கொள்கை தலைவனா வச்சுட்டு என் கூட செட் ஆகாது தம்பின்னு அண்ணனே சொல்லிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்கு. அதுதான் பெரிய இதா இருக்கு. எப்படி பெரியார் இப்ப இந்த விஜய்க்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி இந்த பெரியாரை கொண்டு வந்ததுக்கான ஒரு அர்த்தமே அவங்களுக்கு தெரியாதுண்ணே. சாப்பாடுல சாம்பார் சாப்பாடுல எப்படி ஊறுகாய் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அரசியல்னா பெரியாரை தொட்டுக்கணும் போறதுன்னு அவர் நினைச்சு தொட்டுக்கிட்டாங்க. அந்த கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, அந்த விஜய்க்கும் தெரியாது, அந்த கட்சிக்காரங்களும் தெரியாது. இதெல்லாம் இப்படி சிறப்பா அரசியல் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். நாளைக்கு 5ஆம் தேதி வாக்குப்பதிவு, 8ஆம் தேதி ரிசல்ட் வருது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களோட பொன்னான நேரத்துல இன்னைக்கு கள்ளச்செடிக்கு தண்ணி அரைச்சிருக்கீங்க, அடுத்தது உரம் அடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்க பணிகளுக்கு நடுவுல ஒரு நேர்காணல் தந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.